We the Phoenix. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் இமான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடல் வகைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஆடல் வகைகள் மொத்தம் எத்தனைனா 11. இந்த 11 வகையான ஆட்டத்தையும் சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடினதா குறிப்பிடப்படுகிறது. இந்த 11 வகையான ஆட்டத்தை 2 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் ஒன்று நின்றாடல். இதுல எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா வீழ்ந்தாடல் 5 இருக்கு. இதுல இந்த நின்றாடல்ல உள்ள 6ஐயும் இப்ப ஒன்னொன்னா வரிசையா பார்க்கலாம். 1 அல்லியம், 2 மல்லியம், 3 குடக்கூத்து, 4 குடைக்கூத்து, 5 கொடு கொட்டி, 6 பாண்டரங்கம். இந்த 6 ஆடல்களும் நின்றாடல்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வீழ்ந்தாடல். இதுல 5 இருக்கு. 1 துடி, 2 கடையம், 3 பேடு அப்படின்னு சொல்றாங்க, 4 மரக்கால், 5 பாவை. இந்த 5ம் வீழ்ந்தாடல்னு சொல்றாங்க. இது சிலப்பதிகாரத்தில் உள்ளது. நமக்கு முக்கியமான டாபிக். டிஎன்பிசில கேட்கறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இது 8வது யூனிட்ல கவர் ஆகும். தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு இதெல்லாம் கவர் ஆகுறதுனால இது ஒரு முக்கியமான பாடமா இருக்கு. சரி, இப்ப ஆடல் வகை இந்த 11ஐயும் இறைவன் ஆடியதை வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருமால், அல்லியம், மல்லியம், குடக்கூத்து. திருமால் என்னென்ன ஆட்டம் ஆடி இருப்பாரு? அல்லியம், மல்லியம், குடக்கூத்து. இந்த 3 ஆட்டத்தையும் திருமால் ஆடி இருப்பாரு. ஃபர்ஸ்ட் அல்லியம்னா என்னன்னு பார்க்கலாம். அல்லியம்னா கண்ணன் யானை தந்தத்தை ஒடிச்சு ஆடி இருப்பாரு. அல்லியம்னா என்ன? கண்ணன் யானை தந்தத்தை ஒடிச்சு ஆடி இருக்கக்கூடிய ஆட்டம் தான் அல்லியம். அடுத்து மல்லியம், கண்ணன் வாணன் என்னும் அசுரனை போர் செஞ்சதை காட்டுறதுதான் இந்த மல்லியம். மல்லியம்ங்கிறது என்ன? வாணன் என்னும் அசுரனை போர் செஞ்சதை காட்டுறதுதான் மல்லியம். அடுத்து குடக்கூத்து, கண்ணனுடைய பேரன் அனிருத்ரன், கண்ணனுடைய பேரன் அனிருத்ரனை அசுரரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வச்சு ஆடின ஆட்டம் தான் குடக்கூத்து. கண்ணன் தன்னுடைய பேரனான அனிருத்ரனை அசுரத்திலிருந்து மீட்பதற்காக குடத்தை வச்சு ஆடிய ஆட்டம் தான் குடக்கூத்து. அடுத்து சிவபெருமான் ஆடிய ஆட்டம். 2 ஆட்டம் ஆடி இருப்பாரு சிவபெருமான். அது என்னன்னா 1 கொடுகொட்டி, 2 பாண்டரங்கம். ஃபர்ஸ்ட் என்னன்னா கொடிகொட்டி, இன்னொன்னு பாண்டரங்கம். முப்புறத்தை எரித்த பின் சிவபெருமான் தன்னுடைய கைகளை கொட்டி ஆடினதான் கொடுகொட்டி அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் தன்னுடைய கைகளை கொட்டி ஆடின ஆட்டத்துக்கு பேர் தான் கொடுகொட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாண்டரங்கம் சொல்றாங்க. முப்பிரத்தை எரித்த பின்னர் நான்முகன், நான்முகனா நமக்கு தெரியும், பிரம்மனை சொல்றதுதான் இது. பிரம்மன் காணும்படியாக ஆடிய ஆட்டம் தான் பாண்டரங்கம். அடுத்து பார்க்கலாம் முருகன் ஆடிய ஆட்டம். முருகன் ஆடிய ஆட்டம் குடைக்கூத்து. திருமால் ஆடிய ஆட்டம் குடக்கூத்து, முருகன் ஆடியது குடைக்கூத்து. முருகன் அவுணரை வென்றதற்காக ஆடிய ஆட்டம் தான் குடைக்கூத்து. முருகன் அவுணர்களை வென்றதற்காக ஆடிய ஆட்டம் தான் குடைக்கூத்து. 2வது ஆடி இருக்க ஆட்டம் துடி. சூரபதுமன் என்னும் அசுரனை வென்றதற்காக கடலை மேடையாக கொண்டு ஆடிய ஆட்டம் தான் துடிங்கிற ஆட்டம். அடுத்து இந்திரன். இந்திரன் ஆடிய ஆட்டம் கடையம்னு சொல்றாங்க. இந்திரனின் மனைவி ஐராணி. இந்திரனோட மனைவி பேர் என்ன? ஐராணி. அவங்க உலத்தி வேடம் பூண்ட ஆடிய ஆட்டம் தான் கடையம்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா உலத்தி ஆட்டம்னு சொல்றாங்க, உலத்தி கூத்துன்னு சொல்றாங்க. அடுத்து காமன். காமன் ஆடிய ஆட்டம் பேடு. பேடு உருவம் கொண்ட ஆடிய ஆட்டம் தான் பேடு ஆட்டம்ங்கிறோம். தன்னுடைய மகன் அனிருத்ரனை வாணன்ங்கிற ஒரு மன்னன் சோழகரத்துல சிறை வச்சிருப்பான். அவனை மீட்பதற்காக பேடி உருவம் தரித்த ஆடிய ஆட்டம் தான் பேடு ஆட்டம் சொல்றோம். அடுத்து 10வது என்னன்னா கொற்றவை ஆடிய மரக்கால். கொற்றவை ஆடிய மரக்கால்ங்கிற ஆட்டம். கொற்றவை அதாவது அசுரன் தேல் பாம்பு வடிவத்துல வரான். அவனை ஒழிப்பதற்காக கொற்றவை ஆடிய ஆட்டம் தான் மரக்கால். அடுத்து 11 என்ன இருக்குன்னா திருமகள் ஆடிய பாவை. திருமகள் ஆடிய பாவை கூத்துன்னு சொல்றோம். இது திருமகள் அசுரர்களை வெல்வதற்காக ஆடிய ஆட்டம். அது பாவை ஆட்டம். 11 வகையான ஆடல்களை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது பொது தமிழ் மற்றும் பொது அறிவு இதிலெல்லாம் கவர் ஆகக்கூடிய பாடம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.